ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைஞ்ச பஞ்சமி இருக்குது. நேற்று போட்ட வீடியோலேயே வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் பஞ்சமி டைமிங்ஸ் எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக பஞ்சமி இருக்குங்கிறது அதில் போட்டிருக்கேன். ப்ளஸ் நேற்று செய்ய வேண்டிய முறைகள் காரி சித்து நேரமும் இருக்குது, அப்படி அதுவும் போட்டிருந்தேன். நேற்று அதில் டவுட் சில பேர் கேட்டிருக்கீங்க. என்ன டவுட்டுன்னா, இந்த மாதிரி காரி சித்து நேரம் மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணலாம், அதே விஷயத்தை திருப்பி நம்ம அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி ஈவினிங் 6:30க்கு மேலே ஆரம்பித்து ராத்திரி வரை நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணலாம். இது ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. இன்னொரு டவுட் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, செம்பருத்தி பூவோட இதழில் எழுதணுமா, அந்த இலையில் எழுதணுமான்னு கேட்டிருக்கீங்க. அந்த பெட்டல்ஸில் தான் எழுத சொன்னேன். ரெட் கலரில் அந்த பூ இருக்குது இல்லைங்களா, ஒன்றுன்னா பிரித்தா நீங்கள் 5 இதழ்கள் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். செம்பருத்தி பூவோட இதழ்களை தான் எழுத சொன்னேன், இலையில் நான் சொல்லலை. அதனால் செம்பருத்தி பூவோட இதழ்லையே எழுதி வைங்க. அப்புறம் கேட்டிருக்கீங்க, செம்பருத்தி பூ கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னு. இந்த வழிபாட்டுக்கு செம்பருத்தி பூ இலை தான் கண்டிப்பாக, அதாவது செம்பருத்தி பூ அந்த இதழ் தான் கண்டிப்பாக தேவை. இலை இல்லை, செம்பருத்தி பூவோட இதழ் தான் தேவை. அதனால் கண்டிப்பாக அதுதான் வேணும். இல்லைன்னா நீங்கள் குங்கும தீபம் போடலாம். குங்குமத்தை பிளேட்டில் வச்சு அது மேலே நீங்கள் விளக்கு போடலாம், அந்த மாதிரி போடலாம். கிழங்கு தீபம் கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிழங்கு தீபம் கூட நீங்கள் போடலாம். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் டவுட்டு கேட்டிங்களே, அது இன்ஃபர்மேஷன் சொல்லிடலான்ட்டுங்க. அப்புறம் நேற்றுலேருந்தே மரகத நிலவொளி சக்கரத்துக்கு எப்போ அப்டேட் போடுவீங்க, மரகத நிலவொளி சக்கரம் வாங்க எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு அதையும் சொல்லிடுங்க சிஸ்டர், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அதோட டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். பௌர்ணமி எப்போ வருதுன்னா 29ஆம் தேதி வருது. இந்த மாதம் 29ஆம் தேதி வருது. நீங்கள் 27ஆம் தேதி வரை பேர் கொடுக்கலாம், சரிங்களா? மரகத நிலவொளி சக்கரம் வாங்க லாஸ்ட் டேட் எப்போன்னா 27ஆம் தேதி வருது. இதுதான் டேட்டு. இந்த டேட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூஜையில் வைக்கிறதுனா எத்தனை நாள் வைப்பாங்க அப்படிங்கன்னா, உங்களுக்கு 28ஆம் தேதி ஆரம்பிச்சு 28, 29, 30, 31, 1, சரிங்களா? 5 நாட்கள் பூஜையில் வைப்பாங்க. 5 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. அந்த 5ஆவது நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கைக்கு அனுப்புறதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் ஆகும். அது நம்ம கைக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேம்க்கு அனுப்பி வாங்குறதுக்கு ஒரு 3 நாள் டைம் ஆகும். அதுக்கப்புறம் பேக்கிங். கண்டிப்பாக இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து தான் எல்லாத்துக்கும் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு வாட்டியும் நம்ம அனுப்புறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பௌர்ணமி முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளே அனுப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அது இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லிடலாம் தான். ஏன்னா எத்தனாம் தேதி வரைக்கும் பூஜையில் வைக்கிற 5 நாள் பூஜையில் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு அனுப்பி நிறைய அதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திகிட்டு இருக்கேன், சரிங்களா? அதனால் பூஜையெல்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக ஒரு 1 வீக் அப்புறம் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் கொரியருக்கு குங்குமம் மட்டும்தான் அனுப்புவாங்க, திருநீர் அனுப்ப மாட்டாங்க. அது எதனால் ரீசனுங்கிறது நம்ம ஆரம்பத்தில் வீடியோ சொல்லியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் கொரியருக்கு திருநீர் அனுப்பக்கூடாது. அது ரூல்ஸ் படி கொரியரில் நம்ம அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கனால அது எங்களால் அனுப்ப முடியாது. ஆனால் குங்குமத்தில் அந்த பொருள் மிக்ஸ் பண்ணி நம்ம அனுப்பி விட்டுருவோம். அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குங்குமத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி 1 இயர்க்கு ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மரகத நிலவொளி சக்கரத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரில. தெரியாதவங்க நம்ம வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் போய் மரகத நிலவொளி சக்கரம்னு பாருங்கள். அதில் ஆரம்பத்துலேருந்து போட்ட வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் தெரியும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4னு லைனாக வரும். பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எதுக்காக மரகத நிலவொளி சக்கரம் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அதோட நன்மைகள் என்ன அப்படின்னா, எவ்வளவோ பேர்த்துக்கு எவ்வளவோ விஷயம் நடந்துகிட்ருக்கும். அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பல வருஷங்களாக நடக்காமே நின்றுட்டுருக்கும். அப்படி பல வருஷங்களாக நீங்கள் முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் எல்லாம் கூட இந்த மரகத நிலவொளி சக்கரத்தினால நடக்கும். இது என்ன ஒரு ஸ்பெஷல், ஏன் இதனால் இவ்வளோ நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌர்ணமிக்கும் அன்னை வாராகி அங்கே நாக ரூபத்தில் வர்றது ஒரு ஸ்பெஷல். இது 1 நாள் 2 நாள் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 6வது ஜென்ரேஷனாக இந்த யாகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மரகத நிலவொளி சக்கரம் தொட்டு கொடுக்குறக்குனே அன்னை வருவாங்க. ஒரு பௌர்ணமிக்கும் நாக ரூபத்தில் அவங்க வரதுக்கான அடையாளமாக தான் அவங்க மேலே படுற அந்த பொருள் ஒரு சாம்பல் ஃபார்மேட்டில் ஒரு பொடி மாதிரி அவங்க இருந்தாங்கனாலே அந்த நாகரூபம் அங்கே தெரியும். யாருமே அங்கே போக மாட்டாங்க. அடுத்த நாள் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பொருள் அப்படியே இருக்கும். அவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்களோ அவங்க வந்த தடம் போன தடம் எல்லாம் அந்த பொருள் அப்படியே அப்ளை ஆகிருக்கும். நம்மளோட நீலவழி சக்கரம் எல்லாத்து மேலேயும் அது படும். தொட்டு கொடுக்குற மாதிரி அன்னை ஒரு வாட்டியும் இது நடக்குது. ஸோ இது நம்ம வீடியோ அந்த மரகத நிலவொளி சக்கரம் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இதை பற்றி நான் விவரமாக சொல்லியிருப்பேன், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு. இந்த கலிகாலத்திலையும் தெய்வம் இப்படியெல்லாம் நமக்கு சில நன்மைகளை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது
ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுவும் வந்துட்டு அவ்வளவு ஈஸியாக இந்த மரகத நீரோலி சக்கரம் வந்து அவ்வளவு ஈஸியாக ஒருத்தங்க வீட்டுக்கும் போகாது. வரணும்னு நினச்சிருச்சுன்னா யார் நினச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து அந்த மரகத நீலவழி சக்கரம் வந்துட்டு மரகத வேருன்னு சொல்லிட்டு, அதாவது மரகத மூலிகைன்னு சொல்லிகிட்ருக்கு. அதோட ஒரிஜினல் பேரே வேறு. ஆனால் நம்ம சொல்கிறது மரகதம் அப்படிங்கிறத சொல்கிறது. நீலவள்ளி வேருன்னு ஒன்று இருக்குது, நீலவள்ளி மூலிகை. அதோட உண்மையான பேரே வந்து வேறு. இதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த வேர்கள், அந்த இயற்கையான அந்த அந்த ஹெர்பல்ஸ்லாம் வந்துட்டு, இந்த மூலிகை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. நம்மளோட வராகமுத்து சித்தரையா அவங்களோட ஃபேமிலிக்காக வேண்டி, அவரோட பேருக்காக வேண்டியே அது வந்து ரொம்ப சிரமப்பட்டு பல ரிஸ்க் எடுத்து அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அது எடுத்து கொடுக்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் இந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா, நீலவழி சக்கரம் தயாரிக்கிற அந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 விஷயங்கள் இல்லை, பல விஷயங்கள் அதில் ஆட் பண்ணி தான் அது சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக உருவாக்குறாங்க. அதனால தான் அதை கொண்டே வீட்டில் வச்ச உடனே அவ்வளோ நன்மைகள் நடக்கிறதுக்கான காரணம் அதுதான். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிஸ்டர் கூட நேற்று அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 16 வருஷமாக குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாமல் இருந்தவங்க நம்மளோட நீலவழி சக்கரம் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கி வச்சாங்க. நிறைய நன்மைகள் நவமூலிகைக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. இருந்தும் அம்மா வந்து தொட்டு கொடுக்குறாங்க. சித்திரையா கையால் அது எடுப்பார். அது மெயினான ஒரு விஷயம். சித்திரையா கையால் தொட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த பொருள் எனக்கு கிடைச்சாலே நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணி வீட்டில் வச்சாங்க. 16 வருஷம் கழித்து குலதெய்வ கோயிலுக்கு போகிற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. இன்னொரு சிஸ்டருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல. அவங்க ஒரு 7-8 வருஷமாக குலதெய்வ கோயிலுக்கு போனதும் கிடையாது. குலதெய்வம் யாருன்னே தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு பல வருஷங்களாக பணம் வந்து மிஸ் ஆனது திரும்ப கிடச்சிருக்கு. விட்டு போன உறவுகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க. சொத்து, ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, சிஸ்டர் எனக்குலாம் அந்த சொத்தே இல்லை, எனக்கு இந்த பாகமே எனக்கு வேண்டாம், நான் வெறுத்து ஒதுக்கின சொத்து இப்போ என் கைக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் நான் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன்னு தெரியுங்களா. இன்றைக்கி வந்து அந்த சொத்து என்னோடதுன்னு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சி எனக்கு அந்த சொத்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு நல்லது நடந்தால் போதும், நம்ம வீட்டில் இருக்கிறதே நல்லது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கி வச்சது. ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இது எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை சிஸ்டர். எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க, எங்கள் பொண்ணுங்கெல்லாம் விட்டு தொலைமா போகக்கூடாது, அது எதுக்கு நமக்கு வேண்டாம் விடு அப்படின்னு நாங்கள் எல்லாம் விட்டுட்டோம் அந்த விஷயத்த. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆச்சரியம், எப்படி இது இத்தனை வருஷம் கழித்து இப்போ இப்படி நடந்தது. அதுவும் நீலவழி சக்கரம் போய் ஒரு 3 நாள் அந்த விஷயம் நடக்குதுங்களாம். அவங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமாக சொன்னாங்க. இது எல்லாமே வந்து எனக்குமே ஒரு நம்ப முடியாத ஆச்சரியம். ஏற்கனவே நவமூலிகை அல்டிமேட்டுன்னு சொன்ன மாதிரி 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துச்சுன்னா 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷமும் ஆச்சரியமாக தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு பஞ்சமிக்கும் எங்கேருந்து இந்த அற்புதங்கள் நடக்குதுன்னு தேடி தேடி பார்த்தாலும் நமக்கு தெரியல. ஆனால் மிராக்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் தொடர்ந்து 5 வருஷமாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர், நிறைய ஃபேமிலிஸ். இப்போ மரகத நீலவழி சக்கரம் நவமூலிகை பண்ணுறவங்க அத்தனை பேர்த்து வீட்டுக்கும் போய் சேர்ந்தாச்சு. நிறைய பேர்த்து வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இதில் நடந்துகிட்டே தான் இருக்குது. உண்மையாகவே நம்பிக்கையோடு நம்ம கேட்குற விஷயங்கள் ஒன்றொன்றுக்கும் வராகி அன்னை விடை கொடுத்துட்டே தான் இருக்கா. அதுவும் மெயினாக நீலவழி சக்கரம் அந்த எந்திரம் வாங்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சொல்கிற ஒரு மந்திரம் இருக்குது. அது வாங்கி வச்சதுக்கப்புறம் அது சொன்னால் தான் அது பவர் வந்து பயங்கரமாக வேலை செய்யுது. இதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதுவும் நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. அந்த மந்திரத்துக்கு அப்படி ஒரு பவராக சிஸ்டர், அப்படி வேலை செய்யுது. மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நீலவழி சக்கரத்துக்கு முன்னாடி தீபம் வச்சு ஒரு பால் வச்சு ஒரு டம்ளர் வச்சு மனசார வேண்டனன் தான் பேர். அரை நாள் முடியறக்குள்ளே எனக்கு அந்த விஷயம் சரியாயிருச்சு. அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ எனக்கு கிடைச்சதே பயங்கர பொக்கிஷமாக இருக்குன்னு அவ்வளோ சிஸ்டர்ஸ் மனசார சொல்லியிருக்கீங்க. எனக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதாவது மனசு நிறைஞ்சு போயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்தோஷத்தை கேட்டு 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 ஐயோ யார்டா இந்த அம்மா, நம்ம கண்ணிலெல்லாம் படம் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், வராகின்னு ஒரு தெய்வம் இருக்க போய் தான் நமக்கு இத்தனை ஒரு விஷயம் நடக்குதுன்னு எனக்கு சொல்ல வார்த்தைகள் கூட வரலைங்க. அதுவும் நாகரூபத்தில் அன்னை வரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட வராகி அன்னை, இன்னொன்று நம்மளோட வராகமுத்து சித்தரையா. அவர் இல்லைனா இந்த விஷயமெல்லாம் இருக்கா, நமக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்குங்கிறது தெரியாத ஒரு விஷயந்தான். அதனால் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமுத்து சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். இந்த பஞ்சமியில் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு பாக்கியம், அதை சொல்கிறது எனக்கு ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ பாருங்கள், மரகத நீலவழி சக்கரம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் வீடியோஸ், என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மரகத நீலவழி சக்கரங்கிறது டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.